வணக்கம் மாணவர்களே. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 3ஆம் வகுப்பு பாட புத்தகத்துல உள்ள பாடம் 6 துணிந்தவர் வெற்றி கொள்வார் அப்படின்ற பாடத்தை தான் இப்ப பார்க்க போறோம். எந்த ஒரு செயலையும் நம்ம செய்யறதுக்கு முன்னாடி என்ன பண்ணக்கூடாது, ஐயோ இந்த செயலை செய்யலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, பயந்து போயிடக்கூடாது. எல்லா செயலும் என்ன பண்ணணும், துணிஞ்சு செய்யணும். துணிஞ்சு செய்தாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், வெற்றி பெற முடியும். வாங்க பாடத்துக்கு போய் பார்க்கலாம். துணிந்தவர் வெற்றி கொள்வார். இந்த பாடத்துல வர கதாபாத்திரங்கள் யார் யார் என்றால் ஆசிரியர், மாணவர்கள், கவியரசி. வாங்க போய் பாடத்தை பார்க்கலாமா? 3ஆம் வகுப்பில் உள்ள மாணவர்களுக்கு அவங்க வகுப்பு ஆசிரியர் ஒரு போட்டி வைத்தாங்களாம். அது என்ன போட்டினா, ஒரு அறைக்கு நடுவுல ஒரு பெட்டி வைக்கப்பட்டிருக்கும். அந்த பெட்டியை அந்த அறையில இருந்து தூக்கிட்டு வரவங்கள வெற்றி பெற்றவங்க அப்படின்னு அந்த போட்டி. எல்லா மாணவர்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா போச்சு. அப்படி என்ன அந்த பெட்டி இருக்குது, போய் அந்த பெட்டியை பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப ஆவலா போயிட்டு அந்த பெட்டி வைக்கப்பட்டிருந்த அறைக்குள்ள போனாங்களாம். போய் பார்த்தா அறைக்கு நடுவுல வைக்கப்பட்டிருந்த பெட்டி எப்படி இருந்துச்சாம், உருவ அளவுல ரொம்ப பெருசா இருந்துச்சாம். அதனை கண்டவுடன் மாணவர்கள் பலர் ஐயோ இவ்வளவு பெருசா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால என்ன பண்ணிடுது, தூக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்களாம், விலகி வந்துட்டாங்களாம். இன்னும் சில பேர் என்ன பண்ணாங்களா, பெட்டி கிட்ட போனாங்களாம். கிட்ட போயிட்டு நம்ம தூக்கும் போது கீழே விழுந்துட்டாலோ, நம்மளால தூக்க முடியலன்னா எல்லாரும் பார்த்து சிரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாதி பேர் என்ன பண்ணிட்டாங்களா, கலந்துக்காம திரும்பி வந்துட்டாங்களாம். ஆனா அந்த வகுப்புல ஒரே ஒரு மாணவி, கவியரசின்ற ஒரு மாணவி மட்டும் என்ன பண்ணாங்களாம், அவங்க முயற்சி செய்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் அந்த பெட்டியை தூக்கி பார்த்தா அது ரொம்ப ஈஸியா எளியதா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க உடனே நகர்த்தினாங்களாம். உடனே அம்மாணவி பெட்டியை எளிதாக தூக்கினார். பாருங்க, மாணவர்கள் அவங்க கவியரசி பெட்டியை தள்ளுறாங்க. மாணவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, தள்ளி நின்னு பாக்குறாங்க ஆச்சரியத்தோட. பிற மாணவர்கள் அனைவரும் இத வியப்போடு பார்த்தாங்க. எப்படி கவியரசி இவ்ளோ பெரிய பெட்டிய தூக்கி இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப ஆச்சரியத்தோட பார்த்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு தயக்கமின்றி அவங்க என்ன பண்ணாங்களாம், ஓடி போய் அவங்க பெட்டிய தூக்குனாங்களாம். தூக்கி பார்த்தா அந்த பெட்டி தூக்குறதுக்கு ரொம்ப சுலபமா இருந்துச்சாம். எல்லா மாணவ மாணவிகளும் ஆசிரியரிடம் போயிட்டு, நாங்க எங்களுக்கான பெட்டியை தூக்கும் போது எப்படி இருந்ததுன்னா ரொம்ப எளிதா இருந்தது. அது பார்க்க தான் பெருசா இருக்கு. அது பெருசா இருக்குன்னு தான் நாங்க தூக்குறதுக்கு தயங்குனோம். ஆனா அது தூக்கி பார்த்தா தான் தெரியுது. அது சுலபமா இருந்தது அப்படின்னு ஆசிரியரிடம் போய் சொன்னாங்களாம். அதுக்கு ஆசிரியர் சொன்னாங்களாம், அது காகிதத்தால் செய்த பெட்டி அப்படின்னு மாணவர்களிடம் ஆசிரியர் விளக்குனாங்களாம். மேலும் ஒரு செயல்ல இறங்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், சிந்திக்கணும். சிந்திச்சுட்டு அதுக்கான வேலையில நம்ம முயற்சி செய்யாமல என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்மால முடியும் என்ற நம்ப வேண்டும் என்று ஆசிரியர் என்ன பண்ணாங்களாம், அவங்களுக்கு அறிவுரை சொன்னாங்களாம். நீங்க எல்லாரும் தயக்கம் காட்டியதால வெற்றி பெறவில்லை. தன்னால முடியும்னு சொல்லிட்டு கவியரசி முயற்சி செஞ்சதால என்ன பண்ணாங்க, வெற்றி அடைஞ்சாங்க. எனவே அன்பு குழந்தைகளே, தோல்வியின் அடையாளம் தயக்கம், வெற்றியின் அடையாளம் முயற்சி. துணிந்தவர் தோற்பதில்லை, தயங்கியவர் வென்றதில்லை. என்ன சொல்றாங்கன்னா, தோல்வியோட அடையாளம் தயக்கம். என்னைக்குமே தயக்கப்பட்டா என்ன பண்ண முடியாது, வெற்றி பெற முடியாது. தோல்விதான் அடைய முடியும். தயக்கமே இல்லாம அந்த காரியத்தை செஞ்சோன்னு என்ன பண்ணலாம், வெற்றி பெறலாம். வெற்றியின் அடையாளம் முயற்சி. முயற்சி என்னைக்குமே செய்யணும். முயற்சி செய்தால்தான் என்ன பண்ண முடியும், வெற்றி பெற முடியும். துணிந்தவர் தோற்பதில்லை. ஒரு காரியத்தை நம்ம துணிஞ்சு செய்தா நம்ம என்னைக்குமே என்ன பண்ண மாட்டோம், தோற்க மாட்டோம். தயங்கியவர் வென்றதில்லை. தயங்கி தயங்கி வேலை செஞ்சா என்னைக்குமே வெற்றி பெற முடியாது. எப்பயுமே தயங்காமல் ஒரு வேலையை செய்தோம்னா நம்ம எப்பவுமே வெற்றி பெற முடியும். கவியரசி அந்த பெட்டியை தூக்குனதால ஆசிரியர் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு பரிசளித்தாங்க. நம்ம ஒரு விதையை விதைச்சோம்னா அது முயற்சியுடன் மண்ணை பிளந்து கொண்டு வருபவைதான் செடியா வளருது. அப்படியே தங்கி நிக்கிறது என்ன பண்ணுது, அப்படியே தங்கி நின்று விடுது. அது போல கவியரசி தயங்காமல் துணிச்சலா செயல்பட்டதால என்ன பண்ணாங்க, வெற்றி பெற்றாங்க அப்படின்னு ஆசிரியர் சொன்னாங்க. கவியரசிக்கு பாராட்டும் பரிசுகளும் என்ன பண்ணாங்க, ஆசிரியர் வழங்கினார்கள். கவியரசி ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தாள். முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார். நம்மளும் என்ன பண்ணணும், எல்லா காரியத்தையும் முயற்சி செஞ்சாதான் என்ன பண்ண முடியும், வெற்றி பெற முடியும். பாடத்துல இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க, துணிந்தவர் எப்பயுமே என்ன பண்ணுவாங்க, வெற்றி பெறுவார்கள். எந்த ஒரு காரியத்தையும் நம்ம என்ன பண்ணணும், துணிஞ்சுதான் செய்யணும். துணிஞ்சு செய்யலைன்னா நம்மளால அந்த காரியத்தை என்ன பண்ண முடியாது, வெற்றி பெற முடியாது. நீங்களும் கவியரசி மாதிரி துணிஞ்சு எல்லா காரியத்தையும் செய்தீங்களா வெற்றி பெறலாம், பரிசுகளும் பெறலாம். சரிங்களா? அடுத்த வகுப்புல பார்க்கலாம். நன்றி குழந்தைகளே.